ஹாய்ங்க. இப்போ நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கட்டிங் வீடியோ பார்த்துக்கலாம். இது வந்து ஹேண்டு வந்து 3/4 கொடுத்துருக்காங்கங்க. அதனால் ஹேண்டுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ, அவங்க எவ்வளோ ஹைட்டு ஸ்டோன் கொடுத்துருக்காங்களோ, கஸ்டமரோட ஹைட் எவ்வளோ கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம அளந்துட்டு, இப்போ நம்ம ஹேண்டு இப்போ கட் பண்ணிப்போங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் மாதிரி கட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. கஸ்டமரோட அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு நமக்கு இது கொஞ்சம் அது ஒரு அளவு இருக்கும், அவங்க கொடுத்தது ஒரு அளவு இருக்கும். ரெண்டும் வேறு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், நம்ம சொல்லணும். அவங்க இவ்வளோ ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஹைட்டில் கை பண்ண போகிறேன். ஏன்னா அந்த ஸ்டோன்ஸ்லாம் நம்ம எடுத்தோம்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி சொல்லி நம்ம இப்போ ஹேண்ட் இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைனிங் துணியை வந்து 2ஆக மடித்து போட்டுருவோங்க. இப்போ நார்மல் ப்ளவுஸும் இப்படி தான் கட் பண்ணுவோம், 2ஆக மடித்து போட்டு தான். இப்போ இந்த ப்ளவுஸும் இந்த மாதிரி தான் கட் பண்ணுறோம். 2ஆக மடிச்சுட்டு இப்போ நம்ம பேக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பேக்குக்கு வந்து இடுப்பு அளவு வந்து ஒரு 2 இன்ச்சு மடிக்கிறதுக்கு பண்ணேன். ஏன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் மேரேஜுக்கு தாங்க பண்ணுவாங்க. அப்போ பொண்ணுங்க வந்து ஒல்லியாக இருப்பாங்க. அப்புறமா போக போக கொஞ்சம் ஹைட்டு ஃப்ரண்ட்டு எல்லாமே இது பண்ணுறதுனால கொஞ்சம் முதுகு பெருசாக வருங்க. அதனால் நிறைய பொண்ணுங்களோட ப்ராப்ளமே இடுப்பு கீழே தூக்கிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வந்து கொடுப்பாங்க. அதனால் நான் கீழே எப்போவுமே 2 இன்ச்சு விட்டு வச்சு மடிக்கிறதுங்க. அப்போ தாங்க அவங்க ப்ளவுஸ் பிரித்தாலும் அந்த வயசுக்கு அது ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு 21 வயசுனா ஒரு 28 வயசு 30 வயசுலேயும் அது பிரிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ நெக்கு வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணோட ஷோல்டர் அளவு வந்து 2.5 தாங்க இருக்குது. ஷோல்டருக்கு நம்ம விட வேண்டிய அளவு வந்து 2.5 தான் இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து 3 அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க உள்ளளவு. ஸோ நம்ம அதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ அந்த பொண்ணோட பேக்கில் வந்து எவ்வளோ ஹைட்டு தேவை, எவ்வளோ வந்து கீழே அளவு தேவைன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம அந்த பொண்ணோட ப்ளவுஸை விட இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதான் கனெக்ட் பண்ணணும். இப்போ அந்த பொண்ணோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த பொண்ணோட குட்டியாக இருக்குது அந்த பொண்ணு, அவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது அந்த பொண்ணு, இவ்வளோ ஹைட் இருக்குது. ஆனால் பட் நெக்கு வந்து ரொம்ப லோவாக கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பண்ணால் அந்த பொண்ணுக்கு சரியாக வராது. அதனால் அவங்க கொடுத்த கழுத்தளவு இல்லாமல் அந்த பொண்ணோட அளவு ப்ளவுஸ் அளவுக்கே மடிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து எப்படி ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ளவுஸை கரெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். அது ஸ்டிச்சிங் வீடியோவில் கொஞ்சம் பக்காவாக உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ வந்து நான் நார்மலாக ஒரு 5.5 இன்ச்சு ஷோல்டர் அளவு எடுத்து 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுடுறேங்க. விட்டுட்டு 2.5 இன்ச்சு வந்து அந்த பொண்ணோட ஷோல்டர் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் இருக்கோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நம்பர்ஸ் வேணாங்க, நம்பர்ஸ் போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஷோல்டர் அளவு என்ன இருந்துச்சோ அதை விட 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு உள்ள அளவுக்கு 2.5 பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டுமே இதே மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க, ஏதோ சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து டைலருங்க அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு தாங்க ஆகணும். சரிங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரைட் சைடு வந்து அந்த நெக்குக்கு ஒரு டிசைன் கொடுத்துருவான். அது வந்து ஒன்று தூக்குன மாதிரி மேலே கொடுத்துருவான், இல்லை ரொம்ப லோவாக 2வது கொக்கி பூட்டுற அளவுக்கு கொடுத்துருவாங்க. அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து இது ரெடிமேட்டுங்க. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நீங்கள் ரெடிமேட்டில் போட்டு விற்கலான்னு. இந்த மாதிரி இது ஒரு ரெடிமேட்டுங்க. அந்த மாதிரி விற்கிறவங்களும் கொஞ்சம் யோசித்து நெக்கு வந்து ஒரு 6.5 இன்ச்சு 7 இன்ச்சுக்கு மேலே போடாதீங்க ஃப்ரண்ட்டுக்கு. சரிங்களா? இப்போ வந்து கொக்கி இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கோம். கொக்கி அணிஞ்சு இந்த அளவுக்கு இப்போ லோ வருதுங்க அந்த ப்ளவுஸில் கணக்கு போட்டதுக்கு. இது வந்து பிரின்சஸ் ப்ளவுஸுங்க, அந்த பொண்ணு அளவு கொடுத்தது. ஏன்னா பிரின்சஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க பிரிக்கிறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு, சாரீ கட்டுறதுக்குலாம். அதனால் பிரின்சஸே நான் கொஞ்சம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்குலாம் ரெஃபர் பண்ணுறதுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கையளவு அளந்துட்டோம். அந்த கையளவு வந்து அளந்துட்டு இப்போ ஆம்கோலுக்கு வந்து கரெக்டாக 1.5 பேக்குக்கு 1க்கு வந்து 1/2 இன்ச்சு இது பண்ணி இப்போ நம்ம ஆம்கோல் கட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாங்க. இது வந்து டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இருந்தாலும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுத்தோடனே புதுசாக கற்றுக்கிறவங்கன்னு தைக்க போகிறதில்ல. ஏற்கனவே டைலரிங் தெரிஞ்சவங்க தான் பண்ண போகிறீங்க. உங்கள் ஸ்டைலில் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுற்றளவு கணக்கு பண்ணி நான் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுறேங்க. ஏன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ன்றதால 1.5 இன்ச்சு தான் எப்போவுமே விடுவேன். இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ன்றதால 2 இன்ச்சு விட்டுக்கிறேங்க. சரிங்களா? இப்போ இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வேணும்னு தேவையானது 2 இன்ச்சு விட்டுடுங்க. இப்போ வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்னடா இவ அளவு இல்லாமல் தோராயமாக மார்க் பண்ண நினைக்காதீங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் அதை கரெக்டாக பண்ணிவிடுவேங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு இப்போ வந்து எவ்வளோ இருக்கோ, பட்டிக்கு கீழே எவ்வளோ ஹைட் இருக்கோ, பிரின்சஸ் தானே, அது நான் வளைவாக யூவாக போட்டால் போதும். எவ்வளோ அளவு இருக்கோ அதை பார்த்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை கட் பண்ண ஆரம்பிச்சிருவேங்க. இப்போ நம்ம கழுத்தில் வந்து என்னடா அதில் 3.5 கொடுத்துருக்காங்களே, நம்ம 2.5 தான் போகணுமே
அப்படின்னு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது உள்ளே வந்து ஒரு ஃப்ளீட் மடித்து எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். இது நான் இப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், புரியும். அவன் பாட்டு நீ ஏதோ ஒரு நெக் அளவு கொடுத்து விட்ருவான். இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னு இல்லை, இந்த பின்னாடி பிரிண்டடில் நெக்கு டிசைன் போட்டு தரேன் அப்படின்ற பேரில் பட்டு சாரிலாம் வருதுங்க. ஒன்று குட்டியாக போட்டு அந்த மாதிரி நெக்கு போட்டு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா பெருசாக போட்டு ஒரு 28 இருக்க சைஸ் பொண்ணுக்கு ஒரு 36 சைஸ் 40 சைஸில் போட்டு கொடுத்துருவானுங்க அந்த ஷோல்டர் நெக்குலாம். அதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இது ஃப்ரண்ட்டும் கட் பண்ண தேவையில்ல, பேக்கும் கட் பண்ண தேவையில்ல தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குங்க. இப்போ நார்மல் ப்ளவுஸ் மாதிரி நம்ம கட் பண்ண முடியாது. இப்போ ஃப்ரண்ட்டும் நம்ம கட் பண்ணக்கூடாது, பேக்கை கட் பண்ணக்கூடாது. ஒன்லி ஷோல்ட்ரு மட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பீஸ் மட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது உள்ளே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம நார்மல் ப்ளவுஸில் அதை கட் பண்ணி கரெக்டாக நெக்கு போட்டுருவோம். ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து நம்ம அந்த மாதிரி நெக்கு டிசைன் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நம்ம துணி உள்ளே கொடுத்துருக்கணும். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ தைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. அப்போது அவங்க ஒரு அளவு கொடுத்துருப்பான், பொண்ணோட அளவு ஒரு அளவு இருக்கும். இது ரெண்டுத்தையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு கட்டிங்கில் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் பக்காவாக புரியும். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது ஸ்டிச்சிங் வீடியோவில் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடும்போது ஐயோ ஏதோ ஒரு நெக்கு கொடுத்துட்டானே, இந்த நெக் அளவுக்கு இது வரலையேன்னு டைலர்ஸ் வந்து இப்போ டென்ஷன் ஆக தேவையில்ல. அது மாதிரி ப்ளவுஸ் வாங்குறவங்களும், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்குறவங்களும் உங்களுக்கு அந்த நெக்கு ஓகேவா, உங்களுக்கு அந்த ஹைட்டு ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. நெக்கு ஒன்று ஒரு டிசைனில் போட்டிருப்பான். அப்போ எது கொஞ்சம் ஷார்ட் நெக்காக இருக்கோ, சின்னதாக குள்ளமாக இருக்கவங்க அதை எடுத்துக்குங்க. அப்போது கொஞ்சம் ஹைட்டாக நல்லா லென்த்தாக கொஞ்சம் ப்ராடாக இருக்கவங்க கொஞ்சம் அகலமான லென்த்தே எடுத்துக்குங்க. இப்போ வந்து இந்த லைனிங் துணியுமே இதே மாதிரி தான் சுருக்கம் இருக்குது. இதை நம்ம அயனிங்லாம் பண்ண முடியாதுங்க. இந்த ஒரிஜினல் கிளாத்தையும் நம்ம அயனிங் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து இருக்குனால நம்ம அயன் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஈஸிங்க, அதை அப்படியே போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். அவன் கரெக்டாக கொடுத்துருவான். மிஞ்சி போனால் அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து அந்த ஆம்கோலான மட்டும் கொஞ்சம் பீட்ஸ் இருக்கும், அது வேணால் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் பட் வந்து பேக் நெக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ நம்ம இதை தாராளமாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொல்கிறது என்னென்னா, 1 மீட்டர் ஆரி ஒர்க் ப்ளவுஸாக வாங்கிட்டு வாங்க. போடுறவங்களும் 1 மீட்டராக போடுங்க. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை பார்த்து நம்ம இந்த ப்ளவுஸை வச்சு தச்சிக்கலாம். கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேனா, இப்போ இதே ஸ்டிச்சிங்கில் போட்டு சைடில் இருக்கிறதுலாம் அப்புறமா கழிச்சிக்கலாங்க, டைலரிங்கில் கழிச்சிக்கலாம். இப்போ நம்ம எதுவும் ஷார்ப்பாக அதே அளவுக்கு பண்ண தவிர, நான் நடு சென்டரில் இப்போ அர்க் கட் பண்ணுறேன்னா அதை கரெக்டாக அந்த பெல் ஷேப்புக்கு நடுவில் போட்டு இந்த கிளாத் எப்படி வருதோ சுருக்கம் இல்லாமல் அதை அப்படி பண்ணிக்க ட்ரை பண்ணலாங்க. இப்போ அப்படியே பர்ஃபெக்ஷனாக நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஆனால் ப்ளவுஸ் நல்லா அழகாக வரணும், அதுதாங்க நம்மளுக்கு முக்கியம். ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறேன் அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் ஒரு பக்காவாக அளவு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க. புரிஞ்சிச்சோ புரியலையோன்னு. தைக்கிற நம்மளுக்கு தாங்க தெரியும் கஷ்டம் எப்படி வருதுன்னு. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியுமோ அப்படி பண்ணுங்க. இப்போ வந்து இப்போ ஒருத்தவங்க சமைப்பாங்க, அதே பர்ஃபெக்ஷன் சமைக்க மாட்டாங்க. டேஸ்ட்டாக இருந்தால் போதும் சமைக்கிறோம்ல, அது மாதிரி தாங்க இதுவும். இப்போ அங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குன்னு, 4 இன்ச்சுக்கு அளவுக்கு இருக்குது. உள்பக்கம் இப்போ 6 7 இருக்குது. இவ்வளோலாம் ஒரு ஷோல்டர் இருக்கவே இருக்காதுங்க. 5 வரைக்கும் தாங்க இருக்கும் மிஞ்சி போனால். அந்த பொண்ணு ரொம்ப ஒல்லியான பொண்ணு தாங்க, 5 வரைக்கும் தான் அந்த பொண்ணுக்கே இருக்குது. அது அவ்வளோ சின்ன பொண்ணு, ஒல்லியாக இருக்குது. இப்போது அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இப்போ நான் இந்த ப்ளவுஸை 2ஆக மடிச்சிட்டேன்னா, இப்போ அந்த நெக் அளவுக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துருச்சா. இப்போ இதை வந்து கிட்ட கொண்டு வரத்துக்கு அந்த இடத்துல ஒரு புடி பிடிக்கணுங்க. ஒரு புடி பிடிச்சி நடு சென்டரில் வந்து ஒரு பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு கொஞ்சம் கிட்டையாக கொண்டு வந்துட்டு இதை வந்து நம்ம தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக தைக்கணுங்க. இப்போ போட்டோமா, இப்போ நம்ம பேக்குங்க. இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணிட்டாலே இப்படி ஒரிஜினல் துணி கட் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் இதில் வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது. அது பத்துமா பத்தாதா, உள்ளே நம்ம எவ்வளோ பிடிக்க போகிறோமோ ஒரிஜினல் துணியை அந்தளவுக்கு லைனிங்கில் அது உட்காரமான்னு நம்ம செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நெக்கு எங்கே மார்க் பண்ணியிருக்கேன், அந்த நெக்கு எங்கே இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேலே இருக்குது. இப்போ நம்ம அந்த மணியை தட்டினோம்னா, கை வச்சுருக்கோம்ல அங்கே வந்து மணியை தட்டினோம்னா ஷோல்டரில் அந்த மணிலாம் கொட்டிடும். அதனால் அதையும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். அதனால் அந்த ஹைட்டுக்கு போயிடுங்க. லோ எவ்வளோ இருந்தாலும் அப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஸ்டிச்சிங்கில் தான் உள்ளே விட போகிறேங்க. ரொம்ப கைடு நுணுக்கமாக வச்சு ஒரு குத்தும் தையல் பார்த்து போடுற அளவுக்கு தாங்க இப்போ நான் பண்ணணும். ஏன்னா என்னால் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணால் அந்த மணி ஒர்க் ஃபுல்லாக பிரிஞ்சிரும். அதே சமயம் ரொம்ப லோவாகி போச்சு நெக்குமே, வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியலங்க. இந்த பொண்ணு ரொம்ப சின்னதாக இருக்காங்க. இந்த லோ நெக்கு இன்னும் போயிட்டு தான் இருக்குது. நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ நமக்கு தேவையான துணியை கட் பண்ணிக்கலாம். மேலே அந்த மணி ஒர்க் நம்ம கட் பண்ண போகிறதில்ல, அதை தாண்டி தான் கட் பண்ணுவோம். அந்த மணி பிரியாத அளவுக்கு ஸ்டிச்சிங்கில் இப்போ நம்ம அதை வந்து காட்டணுங்க நம்ம கை வண்ணத்தை. இப்போ அந்த மணியை நான் விடாமல் கட் பண்ணிகிட்ருக்கேனா, இப்போ அந்த மணி மேலே இருக்கல ஸ்டிச்சிங்கில் கொஞ்சோண்டு தூக்கி மேலே போய் மறைச்சாதாங்க அவ்வளோ லோ நெக்னாச்சும் மறைக்க முடியும். இல்லைனா அதுவும் மறைக்க முடியாது. இப்போ ஒன் சைடு கைட் போட்டு தான் அதை நம்ம தைக்க போகிறோம். நான் டைலரிங் வீடியோவில் இப்போ ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே புரியும். இப்போதைக்கு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டென்ஷன் பிடிச்ச வேலை தாங்க. ஆனால் இப்போ சென்னையில் நாங்கள் 500 ஸ்டிச் பண்ணுறோங்க இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு. அதனால் ஒன் டே இதுக்காக ஸ்பெஷலாக கேர் கொடுத்து வச்சாலும் தப்பு இல்லைங்க.
கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அவங்க கொடுத்ததை நம்ம பண்ணி முடிக்கணும். ஐயோ இது வராது, இது தள்ளி இருக்குது, இது கோணலாக இருக்குது, பாருங்கள் இந்த நெக்கு எப்படி தள்ளி கோணலாக இருக்குது, இருந்தாலும் இதை போட்டு ஃப்ரண்ட்டுக்கு கரெக்டாக கொண்டு வரணுங்க. அதாங்க நம்மளோட டைலரோட திறமை. ஒரு விஷயத்தை நம்ம கண்ணில் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு பயப்படக்கூடாதுங்க. அதை நம்ம ட்ரை பண்ண தான் நம்மளுக்கு கஸ்டமர் ரெகுலராக கூட்டிகிட்டே வருவாங்க. இதை பார்க்க ரொம்ப ஃபினிஷிங் டைலர்லாம் என்ன எப்படி கட் பண்ணுறீங்கன்னு நினைப்பாங்க. எப்படி வாட்ட வருதோ அப்படி தாங்க கட் பண்ண முடியும். உங்களுக்கும் உங்கள் ப்ளவுஸ் எப்படி வாட்ட வருதோ அப்படி கட் பண்ணுங்கள். யார் பேச்சும் கேட்காதீங்க. ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு ஆல்ட்ரேஷன் வரலன்னா நம்ம பண்ணுறது தான் கரெக்டுன்னு. மெத்தடு வேறு இருக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு எந்த மெத்தட் சௌரியமாக இருக்கோ அதுதான் பண்ணணும். கஸ்டமருக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ப்ளவுஸ் கரெக்டாக கிட்ட நெருங்கி அழகாக தெரியணும். ஷோல்ட்ரு இறங்கக்கூடாது. இப்போ இந்த ஷோல்டர் ஆண்டியே வந்து கொக்கி போட்டுற இடத்துல 2 இதுக்கு, ஷோல்டர் ஆண்ட 3 இருக்குது. அந்த மாதிரி அகலப்படுத்தி அது கோணலாக இருக்குது. அந்த ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ இதை நான் கரெக்ஷன் பண்ணணுன்னா அந்த நடுவில் மட்டும் ஒரு பைப்பிங் ஒரு சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிட்டு அந்த ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கிட்ட கொண்டு வரணும். அது ஒரு டெக்னிக் இருக்குது. அது ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது நான் அந்த சைடு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த சைடு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தால் தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ண முடியும். சாதாரண ப்ளவுஸ் வந்து ஒன்றா போட்டு டபுளாக போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து தனித்தனியாக தான் எடுத்துக்கணும். இப்போ நான் மார்க் பண்ணது என்னென்னா, எனக்கு அந்த அளவுக்கு தான் தேவைப்படுது பொண்ணோட ஃப்ரண்ட்டு. ஆனால் அது கீழே எவ்வளோ இருக்குது பாருங்கள். கொக்கி தைக்கிற இடத்துல அவ்வளோதான் நெக்களவு அதில் இருக்குது. பட் ஆனால் அது கீழே அவ்வளோ இருக்குது. இப்போ இதை நான் கரெக்ஷன் பண்ணி தான் இந்த ப்ளவுஸை நான் தைக்க முடியும். இப்போ நான் மார்க் பண்ணிக்க தேவையான அளவுக்கு ஸ்டிச்சிங்கில் இதை வந்து நான் கரெக்ஷன் பண்ணிவிடுவேங்க. நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியுங்க. சரிங்களா? இப்போ அது அந்த சைடு, இது இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அடித்து திருப்பும் போது நம்மளுக்கு கரெக்டாக தெரியுங்க. அதனால் ஒரு அம்புக்குறி போட்டுக்குங்க. இந்த சைடு அந்த சைடு கொக்கிப்பட்டி, இது காஜாப்பட்டின்னு அம்புக்குறி போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா துணி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பிரின்சஸ் ப்ளவுஸ்னால் பட்டி நான் அப்புறமா கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பட்டி கட் பண்ணல, ஏன்னா துணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஸ்டிச்சிங் பாருங்கள். பாய்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்க. பாய்ங்க.